அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ்னு யூடியூப் சேனல். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரை கிலோவில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தாளிப்புக்காக வாசனை பொருள் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி அதில் ஒன்று சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துடலாம். அது கூட நெய்யும் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். நெய் எல்லாம் உருகி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம். 1 கிலோவுக்கு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன். அந்த 4 சின்ன சின்னதாக நான் நறுக்கி அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து எப்போதுமே கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே. 1/2 கிலோவுக்கு ஒரு பெரிய சைஸ் 4 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தேவையில்லை. இதுவே போதுமான அளவு. இது வந்து வதங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். A few moments later. வெங்காயம் கோல்டன் கலர் வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவையான பதம். இதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிக்கீரை இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிக்கீரை வந்து ஒரு பிடி அளவு சேர்த்துடலாம். அந்த மல்லிக்கீரை சேர்க்கும்போது நல்ல நம்மளுக்கு வந்து ஸ்மெல் கொடுக்கும். பிரியாணி நல்லா சுவையாகவும் இருக்கும். இந்த மல்லிக்கீரையை நம்ம அரைச்சி கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாகவும் சேர்க்கலாம். நம்ம விருப்பம்தான். கீரை, இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதங்கிக்கலாம். இப்போ வந்து அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாய் 2த்தையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் ஒரு 4 தக்காளி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்து இருக்கணும் தக்காளி. ஒரு 4 சைஸு பெரிய சைஸாக நான் எடுத்தேன். அந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்படியே முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் மல்லிக்கீரையோட. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா, தயிர் இதெல்லாம் சேர்க்கணும். நான் வந்து காரம் ஜாஸ்தி வேணான்னு சொல்லிட்டு ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா கூட நம்ம 1/2 கிலோவுக்கு சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா 1/2 கிலோவுக்கு 4 ஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மசாலா வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்து அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம பிரியாணி மசாலாவையும் சேர்த்தாச்சு. இந்த மசாலா இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கி வந்து அந்த ஸ்மெல் நம்மளுக்கு அந்த வாசம் ஒன்று வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன்லாம் சேர்க்கணும். சிக்கன் சேர்த்துருக்கேன். நான் இந்த சிக்கனை எப்படி சேர்த்துருக்கேன்னா, நான் கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்க்காம ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன். அதாவது மசாலா சிக்கன் 65க்கு எப்படி மசாலா போடுவோமோ அந்த மாதிரி மசாலா நிறையா போடாமல் ஒரு பாதி அளவு மசாலா போட்டு அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வறுத்து, அதாவது ஃபுல் குக்கிங்கில் நம்ம வறுக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வறுத்துட்டு அதை வந்து எடுத்துடணும். அந்த மாதிரி நம்ம பிரியாணியில் நம்ம 1 கிலோ 1/2 கிலோ செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். வெறுமனையாக பச்சையாக இருக்கும்போது அவ்வளோதுக்கு பிள்ளைங்க லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து 65 மாதிரி லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதில் குக் பண்ணுறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வறுத்த சிக்கன் தான். லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் வறுத்துருக்கேன். இது கூட தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நான் 5 மினிட்ஸ் மட்டும் தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அந்த மசாலாவோடு நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. அதுக்கு 1/2 கிலோவுக்கு எவ்வளோ தண்ணியோ அதே மாதிரி நான் அந்த தண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணிக்குள்ள உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துடலாம். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிடணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் அப்ளை பண்ணணும்.
இந்த அளந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா மட்டும் பார்த்துக்கங்க. அட்லீஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரேடியாக ஃபஸ்ட்டு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வச்சிருந்த அரிசியை இது கூட சேர்த்துற போகிறேன். எப்போதுமே பிரியாணி நம்ம செய்யணுன்னா ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் வந்து எந்த அரிசி எடுக்கிறோமோ அந்த அரிசி வந்து கட்டாயம் நம்ம ஊற வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா பூத்து வரும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து ஒரு தம் மட்டும் நான் போட போகிறேன். இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது ரைஸ் பார்க்குறதுக்கு. 5 மினிட்ஸ் தம் போட்டு அதோட ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.